மதுரை வண்டியூர் சுங்கச்சாவடி அருகே பாஜக நிர்வாகி சக்திவேல் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகநாத், இந்த சம்பவமானது எப்போது நிகழ்ந்தது? இந்த சம்பவம் தொடர்பாக யாரேனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? என்ன நிலவரம் ஜெகநாத்? வணக்கம். மதுரை மாநகர் பாஜக ஓபிசி அணியை மாவட்ட செயலாளரான சக்திவேல் அவர் இன்று காலை இந்த வண்டியூர் டோல்கேட் அருகே பார்த்தீங்கன்னால் மர்ம நபர்களால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த தகவலை கிடைத்தவுடன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு தகவலை அளித்திருக்கிறார். அந்த தகவலின் அடிப்படையில அண்ணா நகர் காவல்துறையினர் அந்த சம்பவ இடத்திற்கு வந்திருக்காங்க. அங்க பார்க்கும்போது கொலை செய்யப்பட்டிருக்கிற நபர் யாருன்னு பார்க்கும்போது அவர் சக்திவேல் என்பது தெரிய வருது. இவர் பாஜக மதுரை மாநகர் ஓபிசி அணியினுடைய மாவட்ட செயலர் என்ற தகவலும் முதல் கட்டமாக கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த கொலை சம்பவமானது தற்போது எப்போது நடந்திருக்கிறது, இந்த அன்று அதிகாலை நடந்திருக்கிறதா இல்லை நள்ளிரவே நடந்திருக்கிறதா என்ற கோணத்தில் தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வைத்து கொலை செய்த நபர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள், அவர் எந்த பாதையிலிருந்து சென்றார்கள் என்ற குறித்து பல்வேறு கோணத்தில் இந்த காவல்துறையானது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்ட தகவல் என்னவென்று பார்க்கும்போது சக்திவேலுடைய தனிப்பட்ட மோதலின் காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் தற்போது மதுரை அண்ணா நகர் காவல்துறையினர் விசாரணையானது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும் சக்திவேல் அவர்கள் யாரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், என்ன காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டிருக்கார் என்பது விசாரணை முழுமையாக முடிந்த பின்பு தெரிய வரும். தற்போது சக்திவேலுடைய உடலை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்வுக்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.